இந்த காலைவெளியிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Book of John 16th chapter 20th verse. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த காலைவேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, John 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அநேக காரியங்களுக்காக நீங்கள் அழுது 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 துக்கத்தோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக துக்கமும் படுகிறீர்கள். உலகமோ அதை குறித்து சந்தோஷப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமாம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த 10 மாதங்கள் துக்கத்தோடு அழுகையோடு நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். உலகம் உன்னை பார்த்து, நீ அழுகிறதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படியே அந்த நிலைமையை விட்டு விடுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நோ, ஒருபோதும் கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். இந்த கால வேளையிலே வரத்திலிருந்து கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். எந்தெந்த காரியத்திற்காய் நீ துக்கித்து தவித்தாயோ, இன்னும் துக்கித்து கொண்டிருக்கிறாயோ, அழுது கொண்டிருக்கிறாயோ, புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமாய் இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உலகம் நீ துக்கப்படுகிறதை கண்டு உலகம் உன்னோடு துக்கப்படாது, சந்தோஷப்படும். நீ அதனால் இன்னும் அழுது புலம்புவாய். அன்னாள் பலடியா இருந்தபோது பெண்ணினாளுக்கு ஒரே சந்தோஷம். தனக்கு 10 பிள்ளை இருக்கிறது, அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லவில்லை. அவள் மனமடி உண்டாக்கினாள், வேதனைப்படுத்தினாள். அன்னாள் துக்கத்தோடு அழுது கொண்டிருந்தாள். ஏன் அழுகிறாய் என்று எல்கனா கூட கேட்டாள். ஆனால் அந்த வார்த்தை கூட அவளை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். ஆனால் தேவ சமூகத்திலே வந்து அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி செபித்த போது அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். எப்படி? அவளுக்கு அழகான ஒரு பிள்ளையை கொடுத்தாள். சாமுவேல் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை ஆலயத்திலே வளர்ந்து தான் முதல் பேசேபா மட்டும் ஒரு விசேஷித்த தீர்க்கதரிசியாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நியாயாதிபதியாய் மாற்ற கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னும் 5 குழந்தைகளை அன்னாளை குறித்து கடாட்சித்து அவளை சந்தோஷப்படுத்தினார். அன்னாளுக்கு மாத்திரமல்ல, லேயாளுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் ராக்கேலுக்காக திருமணமான பின்பும் 7 வருஷம் வேலை செய்து 7 நாள் சுத்திகரிப்பு நாள் முடிந்தவுடனே ராக்கேலை திருமணம் செய்து கொண்டாள். எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு புலம்பல், அவள் உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும். தன் கணவன் தன்னோடு கூட இருக்கும் போதே இன்னொரு பிள்ளைக்காக, அதுவும் தன்னுடைய சொந்த தங்கச்சியை திருமணம் செய்ய போகிறான். அந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தனக்கோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணுக்காக உழைக்கிறதை பார்க்கும்போது, இன்னும் 7 நாள் காத்திருந்து அவளையும் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லும்போது எவ்வளவு துக்கம். ஆனால் ஆண்டவர் ராக்கேல் கர்ப்பத்தை அடைத்து லேயாளுடைய கர்ப்பத்தை திறந்து அவள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலும் யோசேப்பை யோசித்து பாருங்கள். தன் வீட்டாரே அவனை துக்கப்படுத்தினார்கள். சொப்பனக்காரன் என்று பரியாசம் பண்ணினார்கள். குழியிலே தூக்கி போட்டு சந்தோஷமாய் ஒருத்தர் பேசுகிறார்கள். விற்று விடலாமா, கொன்று போடலாமா, இதுதான் அவருடைய வாக்குவாதம். ஆனால் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி அவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற கர்த்தர் கிருபை செய்தார்.
இந்த கால வேளையிலும் உன்னுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். இன்றைக்கு ஒருவேளை உலகம் உன்னை பார்த்து சந்தோஷப்படலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் உன்னை விட மாட்டார். உன் புலம்பலை, நீ அழுது கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர், நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இன்னும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார்? கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு அவனிலும், எரேமியா 31:11-12-13, யாக்கோப்பை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதே இல்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் ஆனந்த களிப்பாக மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலத்தை நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்கிறார். அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நீ அழுது கொண்டிருக்கிற காரியங்கள், நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நன்றி அப்பா என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் என்னை விடுவிக்கிற தேவன் அப்பா, நீருடைய சஞ்சலத்தை மாற்றுகிற தேவன் அப்பா என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, நீ அழாதபடிக்கு ஆண்டவர் அதே அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே தொடர்ந்து சொல்கிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்தில் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே தேவன் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை தேற்றி உன் சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உலகம் உன்னுடைய துக்கத்தை பார்த்து சந்தோஷப்படலாம், உன் அழுகையை பார்த்து சந்தோஷப்படலாம், உன்னை பரியாசம் பண்ணலாம். உனக்கே கூட வேதனைகள், எவ்வளவு நாட்கள் இந்த வெட்கத்தை நான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி நீ தவிக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில அப்பா, எங்கள் துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறார்களோ நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக்கொள், உன் கண்ணிமைகளை காத்துக்கொள். இதோ உன்னுடைய கிரியைகளுக்கு நீ பட்ட பிரயாசத்திற்கு பலனுண்டு என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, இனி நீ அழுது கொண்டீராய், நீ சந்தோஷமாய் உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை தேற்றுவேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றீரே அப்பா. அன்னாளின் துக்கத்தை மாற்றின தேவன், யோசேப்பின் துக்கத்தை மாற்றின தேவன், லேயாளின் துக்கத்தை மாற்றின தேவன், எலிசபெத் சகரியாவுடைய துக்கத்தை மாற்றின தேவன் அப்பா. இந்த காலவெளியிலும் ஆண்டவரே, நீர் எந்தெந்த பகுதியிலும் பிள்ளைகள் துக்கத்தோடு அதிகாலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார்களோ அந்த துக்கங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாய் மாற்றப்பட போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். மகத்துவமான கிரியைகளை செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day.